வெல்கம் பேக் டு மின்மினி சேனல். எஸ், இன்றைக்கி டின்னருக்கு ஒரு ராகி ரொட்டியும் அதுக்கு ஒரு சைடிஷ் உருளைக்கிழங்கு தக்காளி போட்டு ஒரு கெட்டியாக ஒரு பொரியல் தான். ராகி மாவு 1 டம்ளர்னால் தண்ணி வந்து இதுக்கு 3/4 டம்ளர் ரொம்ப கொதிக்க வச்சு சேர்க்கணும். அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அதுக்கு நிறைய பசங்க வந்துட்டு ராகி அடையெல்லாம் செஞ்சு கொடுத்தா சாப்பிட்றது கிடையாது. அப்போ இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிட்ருவாங்க. தண்ணி நல்லா கொதித்த உடனேயும் மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி இதில் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி மிச்சம் வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்மளால் மாவு அந்த சப்பாத்தி மாவு இதுக்கு பிசைய முடியாது. வேணும்னா மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மாவு ஃபுல்லாக மிக்ஸ் ஆன உடனேயும் ரொம்ப சூடாக இருக்கும். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். தொடக்கூட முடியல, அவ்வளோ சூடாக இருக்குது. மூடி போட்டு மூடி வைப்போம். அதுக்கப்புறமா பிசைஞ்சிக்கலாம் சப்பாத்தி மாவு மாதிரி. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து அப்படியே இருக்கட்டும் ஒரு 10-15 நிமிஷம். அதுக்குள்ளே சைடிஷ் பார்த்துக்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி நிறைய, வெறும் தக்காளி சட்னியாக செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு போட்டுட்டு இதெல்லாம் வெடித்த உடனேயும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். நிறைய பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் ஆகணும் அப்படிலாம் கிடையாது. வெங்காயம் போட்ட உடனே நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயில் ரெண்டுமே சேர்ந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இது ஒரு 2-3 நிமிஷம் ஃப்ரை ஆன உடனேயும் தக்காளியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருந்ததுன்னா சீக்கிரமாக குக் ஆகும். ஏன்னா தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது, இந்த தக்காளியிலே தான் வேக வைக்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், உப்பு போட்டுட்டு ஆஃப் குக் ஆனதுக்கப்புறமா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். தக்காளி வதங்கி நம்ம தக்காளி சட்னி செய்கிற டைம் தான் இதுக்கும் சேம். ஏன்னா உருளைக்கிழங்கு சீக்கிரமாகவே வெந்துடும். ஓகே, பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு உருளைக்கிழங்குமே 80% குக் ஆகிடுச்சு. தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி ஸ்மாஷ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறமா குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் ராகி ரொட்டிக்கு. அவ்வளோதான், உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் மட்டும் அந்த மிளகாத்தூள் வாசனை போட்டோம், அவ்வளோதான். நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. கொத்தமல்லி போட்டுட்டு இது ஆஃப் பண்ணி வச்சிடலாம். சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் இது. ஓகே, சப்பாத்தி மாவு பாருங்கள், சேம் நம்ம கோதுமை மாவில் செய்கிற சப்பாத்தி எப்படி இருக்கும் அதே மாதிரி வரும். தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டோம்னா கண்டிப்பாக வராது. பார்த்து சேர்த்துக்கணும் தண்ணி. சப்பாத்தி மாவு மாதிரியே மெல்லிசாக தேய்ச்சிக்கலாம். நிறைய கால்சியமெல்லாம் இருக்கிறதுனால அடிக்கடி இது மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் பசங்களுக்கு. நமக்குமே கூட நல்லது, ஹேர் ஃபால் ஆகிறவங்களுக்கெல்லாம். 2 சைடும் நம்ம நார்மல் சப்பாத்தி செய்கிற மாதிரி தான். ஆனால் ரொம்ப நேரம் இந்த மாதிரி 2 சைடு திருப்பி போட்டுட்டு எண்ணெய் சேர்த்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா புஷ்ஷுன்னு சப்பாத்தி மாதிரியே தான் வரும். ரொம்ப நேரம் ரொம்ப வேக வச்சுட்டு இருந்தோம்னா கொஞ்சம் ஹார்டான மாதிரி ஆகிடும். ஆல்ரெடி நம்ம சுடுதண்ணி ஊற்றி பாயில் பண்ணியிருக்கிறதுனால அதுலேயே நல்லா வெந்திருக்கும் மாவு. அவ்வளோதான். எண்ணெய் இல்லைன்னா நெய் ஏதாவது சேர்த்துட்டு எடுத்துக்கலாம். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்திக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நம்ம மிடில். லஞ்ச் பாக்ஸ் கூட எடுத்துகிட்டு போகலாம். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. லஞ்சுக்கு சாப்பிடுவோம், இதே சாஃப்ட்னஸ்னோடையே இருக்கும். தக்காளி குருமா இல்லை ஏதாவது சிக்கன் குழம்பு கூட இது கூட சாப்பிட்லாம். ஸ்பைசி எது இருந்தாலும் சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.